மட்டன் பிரியாணி செய்யலாங்க. நல்ல இந்த மழைக்கு கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரம்பா லீப் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா வந்துட்டு ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் உள்ளுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேங்க. எடுத்தாச்சு. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்த்துட்டேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு 10 நிமிஷமோ இல்லை 1/2 hour எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னேட் பண்ண போகிறதில்ல. நான் அப்படியே வந்து இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசிலுங்க. மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் 2 விசில் வந்து பிரியாணி. டோட்டலாக 6 விசில் வந்துச்சுன்னா சூப்பராக சுட சுட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து மேக்னேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லி எலும்பெல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய நல்லி அதில் 2 போட்டிருக்காங்க. நம்ம குக்கர் மூடி போடலாம். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சு ஹீட் ஆகிடுச்சுங்க. ஆயில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வெங்காயத்தை வதக்கலாம். ஹை ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. நல்லா ப்ரௌனாக வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் எப்பவும் போல் பச்சை மிளகாவும் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சா அதுதான் கலக்கலக்காங்க. நல்லா வதங்கினதும் பார்க்கலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இந்த டைம்லேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. ஆல்ரெடி மட்டனில் குக் பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நம்ம கர்டு வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதே போல் லெமனும் கிடையாது. லெமன் கர்டு 2மே ஆட் பண்ணாமல் இந்த பிரியாணி சிம்பிளாக நல்லா சுட பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி. ஸோ இந்த டைமில் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். 2மே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்கும் போதே இந்த புதினாவும் தக்காளியும் கருவேப்பிலை, தக்காளி வதங்கும் போதே புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணுங்க. வதங்கினா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும், பார்த்துக்கலாம். வதங்கிடுச்சு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம், கொத்தமல்லி, புதினாலாம். இப்போ வந்து மட்டன் குக் பண்ணலையே அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு ஆளாக்கு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துருக்கேன். மெஷர்மெண்ட்டு நான் 1.5 எடுத்துருக்கேன். 1.5க்கு வந்து 2.5 வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலே நான் வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் இந்த சென்ட்ரல் பகுதியில் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மட்டன்லாம் நம்மளுக்கு சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் நல்லா மேலே வரும். ஸோ இப்போ பாருங்கள், பீசஸ்லாம் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணாமலே இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்பவும் போல் கீ ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் கீ வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற கீ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம அதே போல் வந்து சென்டரில் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது 2 விசிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக அல்டிமேட்டான மட்டன் பிரியாணி பார்த்துக்கலாம் வாங்க. பிரியாணி மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுதுங்க ஈவினிங் வந்துட்டு. ஸோ பிரியாணி வந்து அப்படியே வாழை இலையில் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வாழை இலை எடுத்துருக்கேன்.
கொஞ்சம் பீசஸ் வந்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பெப்பர் ரோஸ்ட், சிக்கன் ரோஸ்ட்டுங்க. இது நாட்டுக்கோழி மாதிரி இருக்குதுங்க இந்த மசாலா நாங்கள் வந்து செஞ்சது. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு சிக்கன் சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் அதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்யூ.